Hi job seekers, welcome to Ramya Education and Informative channel. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 15 ரிலீஸ் ஆகிருக்கு. ஜனவரி 15, 2024. இதுக்கு நம்ம ஆன்லைன் வழியாக தான் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு February 13, 2024. இன்னும் 2 days தான் இருக்குது. இதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். அதாவது ஒரு சில கேஸ்ட்டுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு சிலர் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இல்லை. அந்த பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு February 15, 2024 லாஸ்ட் டேட்டு. ஓட்டுநர் தேர்வு செய்ய போகிறாங்க. இதுக்கு இணையதளம் வாயிலாக மட்டும் அப்ளை பண்ணணும். அந்த வெப்சைட் https://www.mhc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். மற்றபடி கொரியர் பண்ணுறதோ, ரெஜிஸ்டர் போஸ்ட்டு, இமெயில் எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதவிக்கான அறிவிக்கை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்குது ஃபுல்லாகவே. மொபைல் மூலமாக அப்ளை பண்ணாதீங்க, சிஸ்டம் அது மாதிரி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாராவது வேலை வாங்கி தரோன்னு சொன்னாலும் அவங்ககிட்டலாம் பணம் கொடுத்துடாதீங்க, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. விண்ணப்பத்தை ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். 13 போஸ்டிங் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. டிரைவர் சேலரி 19,500 71,900 வரையும் ப்ளஸ் சிறப்பு ஊதியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரல்லேருந்து ஒருத்தர், ஜென்ரல் GTWPSDM இதிலேருந்து ஒருத்தர், அடுத்து ஜென்ரலில் பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன்லேருந்து ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு கேஸ்ட்டில் எத்தனை போஸ்டிங்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் லிமிட் ஆதி திராவிடர், பழங்குடியினர், MBC, BC எல்லாத்துக்குமே, ஆதரவற்ற விதவைகள், இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்தே 18லேருந்து 37 வயது வரையும். மற்றவங்களுக்கு 18லேருந்து 32 வயது வரையும். ஒரு சிலர் ஹைகோர்ட்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்களா, அவங்களுக்கு 47 வயது வரையும் கொடுத்துருக்குறாங்க. டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இலகு ரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் இருக்கணும். அது இருந்தால் அப்ளை பண்ண முடியும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர், இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் 500. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த ஆதி திராவிட வகுப்பினர், பழங்குடியினர், இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளிகளே 40% கீழே ஊனம் இருக்கக்கூடாது. ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. எழுத்து தேர்வு இருக்குது, செய்முறை தேர்வு இருக்குது. செய்முறை தேர்வுனா ட்ரைவ் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. எழுத்து தேர்வு 150 நிமிடங்கள், 125 கொஷின்ஸ் இருக்கும். மொத்த வினாக்கள் 50. பார்ட் A பார்ட் Bன்னு 2 இருக்கும். 150 நிமிடங்கள் எழுதுவீங்க. 125 மார்க்ஸுக்கு இருக்கும். இதில் 50 மார்க்ஸ் அதாவது பார்ட் A 50 மார்க்ஸு, பார்ட் B 75 மார்க்ஸு. பார்ட் Aல பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இருக்கும். பார்ட் Bயில் ஜென்ரலும், அப்புறம் விழிப்புணர்வு, ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, இது மாதிரிலாம் இருக்கும். அது ரிலேட்டடாக எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்பாங்க. பணி அமர்த்தப்படும் இடம் எங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் அல்லது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை,
அல்லது தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் சென்னையிலோ அல்லது தமிழ்நாடு நீதித்துறை மண்டல பயிற்சி மையம் கோவை அல்லது மதுரை இங்கெல்லாம் வந்து போஸ்டிங் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் டேட்லாம் எதில் பார்த்துக்கோன்னா https://www.mhc.tn.gov.in இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் எக்ஸாம் டேட்லாம் எப்போ அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த இலகுரக வாகனம் ஓட்ட தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஹைகோர்ட்டில் உங்களுக்கு பர்மனெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.